ஏ பார்ட் பார்த்துட்டோம். பி பகுதி. பிள்ளைகளுடன் புகையிரத்தின் மொத்த திணிவு வந்து 1500 கிலோகிராம். 5 செகண்ட் தொடக்கம் 35 செகண்ட் வரை உள்ள நேரத்தில் புகையிரத்தின் உந்தத்தை காண்க. அப்ப உந்தத்துக்கு என்ன சமன்பாடு? துணிவு தரவு ரைட். அப்போ ரைட், உந்தம் வந்து திணிவை வேகத்தால பெருக்க வரும். இப்ப நாங்க நேரவர் இந்த 35ல இருந்து இந்த டைம் 5ல இருந்து 35 கேட்டுவிட்டேன். சொல்லுங்க அப்ப ஏன் 5ல இருந்து 35 செகண்ட் நேரத்தை தான் கேட்டுட்டேன். வெரி குட். அந்த நேரத்துல தான் வேகம் மாறாம இருக்கு. மற்ற நேரத்துல வேகம் மாறிக்கொண்டல இருக்கு. அப்ப கணிக்கிறது கஷ்டம் இல்லை. இதுதான் உங்களை இலகுபடுத்தி கேட்டுருக்கேன். ரைட். இப்ப திணிவு தந்திருக்கு, வேகம் என்ன அதுல கிடக்குது, பெருக்கி விட்டா சரி. அப்ப சொல்லுங்க அப்ப என்ன செய்யணும்? துணிவு எவ்வளவு? 1500 கிலோகிராம ஆ, 3 மீட்டர் செகண்ட் அளவு இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? அழகா அப்படியே போட்டீங்கன்னா அப்படியே விட ஈஸியா வரும். அப்ப என்ன விட வரப்போகுது? என்ன விட வரும் பிள்ளைகள்? 4500 4,000 கிலோகிராம். வெரி குட். 4500 கிலோகிராம். ஆ, மீட்டர் செகண்ட் -1. 4500 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. எல்லாருக்கும் விளங்கி இருக்கு இந்த விஷயம். பாப்போம். 1500 துணி வந்து 1500 கிலோகிராம். வேகம் வந்து 3 மீட்டர் செகண்ட் அது எப்படி கண்டுபிடிக்கிறான்னு இங்கே 3 இந்த இருக்கு. இதை கொண்டு போடுறது இங்கே அழகு இங்கே இருக்கு. அப்படி 3 மீட்டர் செகண்ட் -1. அப்ப 13 3 45 இன்னைக்கு 2 சைபர். சரியா? அழகு அப்படியே பார்த்து எழுத வேண்டிய விஷயம். ரைட். அடுத்த கேள்வி. வேணுஜன் வாசிங்க. வேணுஜன். சரி. பிள்ளைகளுடன் புகையிரதத்தில் மொத்தம் 1500 கிலோகிராம் துணி ஆகும். ம் 5 செகண்ட் தொடக்கம் 35 செகண்ட் வரை உள்ள நேரத்தில் புகையிரதத்தின் உந்ததை காண்க. ஓ, இப்ப என்ன விளங்கப்படுத்தினேன் நான்? ஏன் வீடியோக்குள்ள இருக்கு நித்திரை ஆளுன்றீங்க? இல்ல அப்ப என்ன நடக்குது? இந்த கேள்விதான் இப்ப விளங்கப்படுத்தி உந்தம் கண்டுட்டேன். அழகா அப்படி போடுது அந்த உந்தா மண்டலம் எழுதி வாசிச்சு விளங்கப்படுத்தி அது திருப்பி இதை வாசிக்கிறீங்க. இது முடிஞ்சுது. அடுத்த கேள்வி நான் வாசிக்கிட்டேன். விளையாட்டு புகையிரத்தின் நீளம் 18 மீட்டர் எனில் புகையிர பாதை நீளத்தை காண். சொல்லுங்க அவ என்ன என்ன செய்ய வேணும்? சரியா? யாராவது ஏதாவது ஐடியாக்கா? இதுல உந்தத்துக்கு வந்து பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளிகள், விடை எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி, மொத்தம் 2 புள்ளிகள் உந்தம் காண்றதுக்கு.
லிவின்சன் விளங்கப்படுத்துங்க. எதா சார்? அடுத்த கேள்வி சி பகுதி. தெரியல சார். ரைட். எல்லாம் படிச்சதுக்கெல்லாம் வருது இல்லை, ஒன்றுமே நீங்க யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மற்ற இதை போயிட்டு அவர்கிட்ட திருப்பி முதல் பார்க்க வேணும். அப்ப இலகுவா சொல்லுவீங்க. பாருங்க, 3000 நீளம் 18 மீட்டர் தான் வந்திருக்கிறேன். சரி, அப்ப நான் நேற்றும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். இந்த வேக நேர வரைவு அடைக்கிற பரப்பளவு என்னத்தை தரும்? என்னத்தை தரும்? தூரம் அல்லது இடப்பெயர்ச்சி. அப்ப தூரம் மாதிரி இருக்கிறதா இங்க நீளம், தூரம் மாதிரி இருக்கிறதா நீளம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல அவருக்கு ஒரு உருவம் தெரியுது. என்ன உருவம் தெரியுது உங்களுக்கு கண்ணுக்கு வெளியில? சரிவா? சரிவகம். சரிவகம், வெரி குட். அப்ப சரிவகத்தின் உங்களுக்கு என்னத்தை காணலாம்? பரப்பளவு காணலாம். இந்த சரிவகத்தினுடைய பரப்பளவு காணலாம். Right. அது கொஞ்சம் வளையுது. இந்த பரப்பளவு கணக்கு. சரிதான். இதுல என்ன கலைச்சல் இருக்கு? சரிவகத்துக்கு என்ன நாங்க படிக்கிறாங்க? அரைதர, ஆஹ் அடிதர, சமாந்தர பக்கம் கூட்டுத்தொகை. சரிவகத்தின பரப்பளவு காணப்போறோம். அதாவது பயணம் செய்த மொத்த தூரத்தை காணப்போறோம். அது என்னவா இருக்க போகுது? சரிவகத்தின பரப்பளவா இருக்க போகுது. சரியா? சரிவகத்தின பரப்பளவு. அப்ப பயணம் செய்த மொத்த தூரம், பயணம் செய்த மொத்த தூரம் என்னத்தை தரப்போகுது? ஆம் சார். பயணம் செய்த மொத்த தூரம் எப்படி காணுவீங்க? பயணம் செய்த மொத்த தூரத்தை எப்படி காணுவீங்கள்? லகுஜா, லகுஜா. சரிவகത്തിന്റെ പരപ്പളവ് കണ്ടത്. வெரி குட். சரிவகத்தின பரப்பளவு கண்டால் பயணம் செய்த மொத்த தூரம் வேறு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? சரிவகத்தின பரப்பளவு காண போறேன். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் என்ன? ரைட். அப்ப சரிவகத்தின பரப்பளவுக்கு சொல்றது அரைதர சமாந்திர பக்கங்கள் என்ற கூட்டுத்தொகை. இங்க பாருங்க, கீழே பாத்தீங்கன்னா 40 இருக்கு. இந்த தர அடையாளம் கொடுக்குறேன். 40 இருக்கு. 40. ஆனா இதுக்கு எதிராக அஞ்சு வரும் இந்த சமாந்திர வாக்கம். இது நான் முதல்ல பார்த்தேன் 35, இங்க 5. அப்ப 35ல இருந்து 5 போச்சுன்னா 30. சமாந்திர பக்கங்கள்ட கூட்டுத்தொகை. அப்ப சக அடையாளம் போடுவோம். 30. சரியா? அடுத்ததுக்கு என்ன செய்ய போறோம்? செங்குத்து உயரம். செங்குத்து உயரம் எது? இதுல செங்குத்து உயரம் உலகந்தான செங்குத்து உயரம். இதுதான் அது எத்தனை? செங்குத்து உயரம் எவ்வளவு? 3. தர 3. சரியா? சமாந்திர கண்ட கொடுத்த கண்டாச்சு. தர 3. இது இலகுவா செய்யலாம் தானே? 40ஐயும் 30ஐயும் கூட்டினால் 70. இதுக்கு நான் என்ன விட வரும் சொல்லுங்க. அப்ப 70 தர 3 கீழே 2 இப்படி போடுவோம். 70 இதுல தர 3 பாதலை போட்டு கீழ் 2. 2 பிரிக்கத்தானே வரும். 1 பிரிக்கணும், அதை விட தானே வரும். அப்ப இதே விதம் சுருக்கலாம். 35 3 பிரிக்கணும், ஈஸியா வரும் தான். மெனக்கெடலாம். 105 2 இது 35. 35 3 பெருக்கினால் 105.
105 மீட்டர். இனி அவர் தந்துட்டு 18 மீட்டர் நீளம் தந்துட்டு அப்ப என்ன செய்ய வேணும்? இதுல போயிடுறதுன்ற நீளம் 18 தந்துருக்கிறாரு. அப்ப போயிடம் என்ன செய்வோம்? அந்த 18 மீட்டர் அப்படி நிற்கும். அந்த போயிட பாதை என்ற நீளம் இவ்வளவு இருக்கு. என்ன செய்ய வேணும்? கூட்டல் 18. 7 கூட்டலாம். கழிக்க இல்லை வேணும் கூட்டலாம். இப்ப நாங்கள் கண்டது என்னது? அதனுடைய மொத்த தூரம். பயணம் செய்த மொத்த தூரம் என்ன? அப்ப பாதையில நீளம் காண வேணும்னு சொன்னார். அந்த தூரத்தோட என்னத்தை கூட்டவர்? புகையிரத்தின் நீளத்தை கூட்டவர். சரியா? அப்ப 105 மீட்டரோட 18 கூட்டி விட்டா சரி. அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம். சில இப்பவே கொஞ்சம் பேருக்கு விளங்க இல்லைன்னு சொன்னால் பரீட்சை மண்டபத்துல இதை விளங்கி எடுக்க இவ்வளவு நேரம் கஷ்டமா இருக்கு. சரியா? ஆனால் எல்லாம் பயிற்சியூடாக வெல்லலாம். சரியா? 8வது வழி முடிஞ்சு. சரியா? 9வது வழிக்கு போறேன். இன்னைக்கு முழுக்க கேள்வி கேட்க போறேன். திருப்பி எல்லாம் ரிவிஷன். எல்லாம் 2016 ஸ்மார்ட் படியா இருக்கும். ரைட். இந்த வெள்ளிக்கிழமையில வகுப்பு வராத பின்னேரம் எடுப்பேன். இந்த சூமலுக்கு வராத பாருங்க, ஆக்கள் இல்ல. பின்னேரம் எடுப்பேன். நேரு லன்சன் வாசிக்கலாம். அடுத்த வழி எது சார்? 9வது வழி. இது எங்க இருக்கிறீங்க? இதான் என்னன்னு சொல்ற பிரச்சனை. வீடியோ போட்டு இப்படியே நித்திரம். இப்பதான் சார் வந்தேன். ஏன் எவ்வளவு நேரம் எங்க போனீங்க? எங்க போனீங்க? முடியிட்டு வேற நேரம். அது உங்களோட பிரச்சனை தானே. ஆனா முழுகாம இருக்கிறது உங்களோட பிரச்சனை. 5:20 வகுப்பு ஸ்டார்ட் தானே. வகுப்பு நடக்கிற நேரத்திலயா முழுகுறது? பாசிங்க 9வது. நீங்க தெரிஞ்சுதான் நான் கூப்பிட்டேன். நீங்க வரைக்கல. AEGJLMQR ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் அடுத்துள்ள 8 மூலகங்களாகும். இம்மூலகங்கள் எல்லாவற்றின் அணுவெண்கள் 20லும் குறைந்தவை. ஈயானது இயல்பில் பிரதிர்ப்ப வடிவத்தில் இருக்கும். அதேவேளை அவற்றுள் ஒரு வடிவம் மின்னை கடத்துகின்றது. இங்கு தரப்பட்டுள்ள குறியீடுகள் மூலகங்களின் அணுக்களின் உண்மையான குறியீடுகள் அல்ல. மூலகம் யாது? சரியா? இப்ப உங்களுக்கு சும்மா கொஞ்சம் எழுத்துக்களை தந்திருக்கணும். ஆனா ஒரு தடவை தந்திருக்கணும். முக்கிய விஷயம், அடுத்துள்ள 8 மூலகங்கள் தந்திருக்கணும். சரியா? அடுத்தது ஈய படி தந்திருக்கணும். அப்ப ஒன்றை தந்தா தானே நாங்கள் அதை கண்டுபிடிக்கணும். ஈய படி சொல்லி இயல்பில் பிறதிருப்ப வடிவத்தில் இருக்கும் அதே வேளை அவற்றில் ஒரு வடிவம் மின்னை கடத்துகிறது. அப்ப புறதிருப்பம் என்றால் யார் யாரை யோசிக்கவர்? புறதிருப்பதை கொண்டால் யார் யார் இருக்கு? காபன். ஒன்று காபன். வைரம். அது நீங்க சொல்றது அதாவது காபன் புறதிருப்பம், கேரியம், வைரம்.
நான் கேட்கிறேன் புறதிருப்பத்தை கொண்ட மூலகங்களான வேற யாரை யோசிக்குவோம்? கந்தகம். அந்த ஒன்று காபன், அடுத்தது கந்தகம். இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் புறதிருப்பம் இருக்கு. சரியா? அப்ப நோட் பண்ணுங்க, புறதிருப்பத்தை கொண்ட மூலகங்கள் யாவை? புறதிருப்பத்தை கொண்ட மூலகங்கள் யாவை? அப்ப ஒன்று காபன், அடுத்தது கந்தகம். இப்ப கந்தகமோ காபனோ கண்டுபிடிக்கத்தான் அடுத்த தடவை தந்திருக்கிறார். ஒரு வடிவ மின்னை கடத்துகிறது. உங்களுக்கு தெரியும், கந்தகம் ஒரு அல்லிலோகம், காபனும் ஒரு அல்லிலோகம். இது ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கு. ஆனால் வடிவ கவனிக்கணும், இந்த காபனும் ஒரு அல்லிலோகம், கந்தகம் ஒரு அல்லிலோகம். ஆனால் கந்தகத்தின் எந்த பிரதிருப்பமும் மின்ன கடத்தாது. காபன்ல ரெண்டு பிரதிருப்பம் இருக்கு, ஒன்று கேரியம், வைரம். வைரம் மின்ன கடத்தாது, ஆனால் கேரியம் மின்ன கடத்தும். ஆகவே நாங்க கண்டுபிடிக்க போறோம், இவர் பிழை, இவர் சரி. சரி, அப்ப ஈக்கு பதிலாக காவன் என்று கண்டுபிடிச்சிட்டார். ஈ காவன். அப்ப காவனுக்கு முன்னுக்கு இருக்கிறார் யாரு? காவன் அணுவன் எத்தனை? காவன் அணுவன் 6. அப்படித்தானே? அப்ப காவனுக்கு முன்னுக்கு இருக்கிறார் யாரு? போரன். சரியா? இது போரன், இது போரன். அப்ப போரன், காவன். அடுத்தது நைதரசன். அடுத்து தந்தாச்சு. இனி எங்களுக்கு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. நைதரசன். அடுத்தது ஆக்சிஜன். அடுத்தது குளோரின். ஆபத்து அட்டவணை இருக்க மூலமே கொஞ்சம் பேர் சொல்ல பஞ்சியா இருக்கு. குளோரின், நியோன் நியோன் சோடியம், அடுத்தது சோடியம், மெக்னீசியம் மெக்னீசியம். சரியா? இதுவரைக்கும் மைக் ஒன் பண்ணதாக இல்லை. நான் ஒவ்வொன்றும் வகுப்புல கடன் விழிப்பா தான் இருக்கேன். நீங்க சும்மா ஏன்னா கிளாஸ் எடுத்து நிக்கிறேன்னு நிக்க கூடாது. மற்றது நேரடி வகுப்புல என்ன மாட்டுப்படும், இது இன்னும் வடிவா மாட்டுப்படுவீங்க. சரியா? நான் அப்போ பார்ட்டிசிபென்ட் பார்த்து கொண்டு தான் இருக்கேன். அது ஒண்ணுல ஏன்னா அதை எடுத்து வெளியில விட்டு தான் கிளாஸ் இது ஒன்று இருக்கேன். பேப்பர் எனக்கு தண்ணி பாடமா இருக்கு. சரியா? யோசிச்சு பாருங்க, சொன்ன பதில பாருங்க. வீட்டை இருந்து கொண்டு 5:20 வகுப்பு வேலையிலான்னு சொன்னால் 3 தரம் கேட்டுட்டேன். இந்த டைம் நான் பின்னுக்கு போடுறதோ, பின்னுக்கு போட்டாலும் அப்படித்தான். அது சிலர்கிட்ட பழக்கம். ம் தியாகம் செய்யாம என்ன படிக்கலாம் பிள்ளையர்? பாருங்க, அவ்வளவு ஆறுதலா, அவ்வளவு மெதுவா சொல்லி நான் இப்ப கடைசி கேள்விக்கு வந்துட்டேன். நான் வார புதன்கிழமை வடிவ எழுதி வச்சு கொள்ளுங்க. வார புதன்கிழமை 2016 ஃபுல்லா படிச்சுட்டோம். 2017 சொல்லிட்டேன் அன்றைக்கு. வேற என்ன சொன்ன நிதர்சன்? 18, 19. 18, 19. இப்ப கிட்டத்தட்ட 3 பேப்பர் கிளியர் பண்ணோம். சரியா? 3 பேப்பர்ஸ் பூரணமா கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க. நிறைய வேலை இருக்கு. இதுலயே வச்சு தடம்புரண்டா அவ்வளவு பிரச்சனை. ரைட். அப்ப குறித்த மூலகம் யாது? சின்ன விஷயம். என்ன ஈக்கு என்ன பேர்? பாருங்க, விடிய விளையான்னு சொன்ன பிறகு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு சொல்றது காபன். காபன்.
மேற்குறித்த மூலகங்களில் அறை வெப்பநிலையில் எம்மூலகம் சடத்துவ வாயுவாக உள்ளது. இதுல யார் சடத்துவ வாயு? எம் அப்புறம் நியோன் என்று எழுதி விட்டீங்கன்னா எல்லாம் போச்சு. ஒரு நாளும் அவ தந்த எழுத்துக்களை மீறி நாங்க போகக்கூடாது. அந்த வரம்புக்குள்ள நிக்கவா. சரியா? அப்ப இதுல நேர நேர வடிவ எழுதி கொண்டு போனால் என்ன, நியோனுக்கு நேர இருக்கிறது எம் தான். சரியா? சோடியம், ஆர் மெக்னீசியம். சரி, அப்ப அதை கண்டுபிடிச்ச அப்புறம் சின்ன சிம்பிள் விஷயம் இதுல ஒன்றுமே இல்லை. ரைட். மின்னேற்றமே கூடிய மூலகம் எது? எல் 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 ஹீலியமா? ஹீலியத்துக்கு என்ன பொறுங்க, ஹீலியத்துக்கு என்ன கூட? அதுல குழப்பம் இருக்கக்கூடாது. ஹீலியத்துக்கு என்ன கூட? முதலாம் அயனாக்கல் சக்தி. முதலாம் அயனாக்கல் சக்தி கூட. ஹீலியத்துக்கு முதலாம் அயனாக்கல் சக்தி கூட. மின்னேற்றமே உள்ள எல்லாத்தையும் விட யாரு கூடவா இருக்கு? குளோரினுக்கு தான் கூட. இது நெடுக பரிச்சையில இது வராத வருஷம் இல்லை, நெடுக வந்து கொண்டு இருக்கு. ரைட்டா? குளோரினை குறிக்கிற எழுத்து எது? எல் எல் அப்ப இதுக்கு எல்லாண்டு போடுவீங்க. இந்த நித்திர உள்றாக திருப்பி திருப்பி கேள்வி கேட்க வேண்டி கிடக்கு. ஆக்டிவா இருக்கிறீங்க இல்ல. துசாந்த் இது வரைக்கும் மைக் ஒன் பண்ணவும் இல்லை, கதைக்கவும் இல்லை. சடத்துவ வாயு எது தம்பி? நியோன். நீயும் நண்டங்க இங்க நான் படிப்பிக்கிறேன். என்ன எழுத்து பாவிக்கவா? எம் ம் எம் எம். சரி, இல்ல கஷ்டப்பட்டு எழும்பிட்டாங்க. சரியா? அப்ப அடுத்த கட்டம் ஃபுல்லா முழு கவனத்தையும் வகுப்பறையில செலுத்தி படிக்கவும். தாக்கவே தொடரில் மிகவும் மேலே உள்ள மூலகம் யாரு? கியூ யூ கியூ. சோடியம் தான் உள்ள மேல, அப்ப கியூ. சரியா? மூலகம் ஜி ஆனது ஐதரசனுடன் உண்டாகும் சேர்வையின் ஒரு மூலக்கூற்றின் லூயிஸின் குற்று புள்ளடி. இதை முழுக்க அப்படியே 10ஆம் ஆண்டு கேள்வி. லூயிஸின் குற்று புள்ளடி படம் ஜியை பற்றி கேட்கணும். அப்ப ஜியை யாருடைய இனங்கணும்? யார் ஜி? நைதரசன் நைதரசனை பற்றி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன். எப்படி அனுப்புனா பொருவா மும்மைப்படு. பொருவா. சரியா? அப்ப சில அடிப்படை விஷயம் ஞாபகம். ஐதரசன் என்று சொன்னால் இது மேலதிக விஷயங்கள் வேற இடத்துல நோட் பண்ணி கொள்ளணும். வேற அதான் வேற கடல்ல போடுறோம். இப்ப ஐதரசன் ஒற்றப்பினர், இதோட வேற ஒரு பேப்பர்ல திருப்பி வேறு ஐதரசன் ஒற்றப்பினர். குளோரின் புளோரின் ஒற்றப்பினர் சிஎல் என்ன, குளோரின் புளோரின் ஒற்றப்பினர். இந்த ஓடல்ல சொல்றேன் அடிக்கடி தான் கேள்வி அடிக்கடி வேறு ஒட்சிசன் ஒற்றப்பினர். நைதரசன் மாப்பிடம். எங்க இதை விட்டு வெளியில வெளி போடட்டும் பார்ப்போம். வழங்க. இது ஒற்றை பிணைப்பு, இது ரெட்டை பிணைப்பு, அப்புறம் முட்டைன்னு சொல்றது மும்மை பிணைப்பு. இப்ப கேள்வி எங்க வந்து நைதரசன் கேட்க சொல்லி கூற சொல்லி சொல்லி. அப்ப இது நான் பாருங்க என் ட்ரிபிள் ஒன் ஓவன்ட்டு போட்டிருக்கேன். ஒருத்தர் கூட சொல்லல சார் பாத்தீங்களா மாறி போட்டுட்டீங்க. சரியா? அப்ப பாருங்க அப்படி நீட்டா கவனிச்சு கொண்டிருக்கீங்க. இது நான் என்ன நைதரசனுக்கு பதிலாக ஓவன்ட்டு போட்டதையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
சரியா இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் அந்த எண்ணெண்டு எழுத்தை நிப்பாட்டி போட்டு கேள்விக்கு விடைக்கு வாரண்டா எண்ணெண்டு எழுத்தை நிப்பாட்டி போட்டு என்ன செய்வோம் அந்த எழுத்தை போட வேண்டிய நைதர்சனுக்கு என்ன எழுத்து இங்கே தந்திருக்கீங்கன்னா ஜி G ஜி கேள்வியும் அப்படித்தான் இருக்கு ரைட் ஜி இந்த அப்ப ஜி எழுதி போட்டு அவ்வளவு ஆனால் அவற்றை கேள்வி என்னது குற்றுப்புள்ளடி படம் அப்ப பிணைப்பை உடைச்சு போட்டு நின்று காட்டவும் குத்தையும் புள்ளடியும் காட்டவும் சரியா அந்த பிணைப்பை உடைச்சு போட்டு குற்று புள்ளடியை காட்டி விட்டா சரி என்னண்டு காட்டும் ஜியானது கேள்வி கவனிக்கணும் ஜியானது ஐதரசனம் உண்டாகும் சேர்வை சரியா இது வந்து வளமையா ஜி இப்படித்தான் நியம நிலையில் இருக்கும் அவற்றை கேள்வி வந்து இவர் என்னத்தோட பிணைப்பு உருவாக்க போறோம் ஜி வந்து ஐதரசனம் அப்ப எண்ணுக்கும் எச்சுக்கும் இடையில நாங்கள் என்ன பிறப்பை பற்றி படிச்சிருக்கோம் பங்கிட்டு வேறுபடும் ஓ அது என்ன எண்ணுக்கும் எச்சுக்குமே சேர்ந்தா என்ன சேர்வை NH3 அமோனியா NH3 அமோனியான்னு சொல்றோம் இப்ப நாங்கள் அமோனியாவை மனசுல வச்சுக்கொண்டு சரியா NH3 அமோனியாவை மனதில் வச்சுக்கொண்டு கீறி விட்டா சரி ஆனால் இந்த எண் இருக்கிற இடத்துல யாரை போட வரும் ஜியை போட வரும் சரியா இது பேஸ் பண்ற இது இப்ப இந்த கடியில வரையில தானே அப்ப இப்ப நாங்கள் நைதரசன் அதுல கொழி விட்டோம்னா சரி அமோனியான்ற கட்டமைப்பு சக இருக்குங்கிறது தெரியும் அப்ப எண்ணெய் போட்டுட்டு இது என்ன சிலுவையை ஞாபகம் வச்சு சொல்றது சிலுவையை ஞாபகம் வச்சு கொள்ள வேணும் பிறகு இருக்கு என்னத்தை போட வேணும் பிணைப்பு அழிச்சு போட்டு புல்லடி போட்டு விட்டா சரி புள்ளி புல்லடி ஒரு ரெண்டு தனிச்சோடி இருக்குன்னு தானே ரெண்டு தனிச்சோடி இருக்கு மொத்தம் நைதரசன்ல வந்து 5 பிணைப்பு பெற வேணும் ஒரு ரெண்டு தனிச்சோடி இதுல எல்லாம் பிணைப்பு எல்லாத்தையும் அழிப்போம் போட வேணும் இப்படித்தான் கீறுற முறை பிணைப்பு அழிக்க போறோம் பேச பிணைப்பை அழிக்கிறோம் ஆயிடுச்சு பிணைப்பை அழிக்கிறோம் பிணைப்பு பதிலாக என்ன போட போறோம் ஒரு குற்று ஒரு புள்ளடி மையானுக்கு குற்றம் மற்றானுக்கும் புள்ளடி எத்தனை பக்கம் உங்களோட புத்தகத்துல இருக்குது 189 189 189 ரைட் அப்ப இது சரிதானே புள்ளடி புள்ளி புள்ளடி புள்ளி அவ்வளவுதான் பாருங்க அப்படி சிம்பிளா போடுற கழிகள் சார் குற்றுப்புள்ளி படத்தை தானே வர சொல்லிக்கிறது குத்து புள்ளி ஓஹோ புள்ளி புள்ளடியில குத்து புள்ளடி என்ன ஓம் சார் ஓகே அப்ப லூயிஸின் குற்ற புள்ளடி புள்ளி புள்ளடியில குற்ற புள்ளடி சரி அப்ப எல்லாத்தையும் குத்துதான் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் குத்து போட்டுட்டா சரி சாரி அப்ப நான் கட்டிக்கார் இதுல வந்து ரெண்டு கேள்விகளும் வழியா பார்க்கப்படும் புள்ளி புள்ளடி இருக்குது குற்று புள்ளடி இருக்குது அடுத்த லூயிஸின் கட்டமைப்பு இருக்கு எதை கேட்கினமோ சும்மா மொட்டையா லூயிஸின் கட்டமைப்புனா பிணைப்புல காட்டவர் புள்ளி புள்ளடி என்றால் எல்லாமே புள்ளியும் புள்ளடியிலேயும் காட்டவர்
இது வந்து குற்ற புள்ளடின்னா குற்றம் புள்ளடியில தான் காட்டும். ரைட், கண்டிப்பாக. அப்ப இதுக்கு அது என்ன சொல்லுவோம், எல்லாத்துக்கும் புள்ளடியை போட்டுவிட்டா சரி. கவனமா செய்வோம், மாறி போட்டா பிள்ளைதான், ஒரு கதையும் இல்லை, ஈனடக்கம் இருக்காது. ரைட். அப்ப அதுவும் புள்ளி புள்ளி புள்ளியை தான் அப்படி கேட்கிறேன். சரி, அவ்வளவுதான். அடுத்த ரோமன் இலக்கம் 4. சரியா விளங்குறது எல்லாம் இருக்கும். என்ன விஷயம் ஓம் சார். சொல்லு. ரைட். சார் வி போடணும். சொல்லுங்க, என்ன போடணும்? நைதரசன் பல ஓ, நைதரசனை அழைச்சு போட்டு ஜிய போடவர். நைதரசன் அழிச்சு போட்டு மினக்கடை கீறி போட்டு ஜிய போராடி பிள்ளை அது. இதுலதான் நாங்க பரீட்சையில டென்ஷன்ல விடுவோம் உங்க பிள்ளைகளை. அப்ப இதுல என்னென்று போட வேணும், ஜி என்று எடுத்தா போட வேணும், கேபிட்டல் ஜி போட வேணும். சரியா? ம். அடுத்தது ஐதரசன் வாயுவின் ஒரு மாதிரியை உற்பத்தி செய்வதற்கு மேலே தரப்பட்டுள்ள மூலகங்களில் ஆய்வுக்கூடத்தை பயன்படுத்த மிகவும் உகந்த மூலகம் எது? ஐதரசன் வாயு நீங்க உற்பத்தி செய்ய போறீங்க, மேலே தரப்பட்டுள்ள மூலகங்களில் ஆய்வுக்கூடத்தை பயன்படுத்துவதற்கு மிகவும் உகந்த மூலகம் எதா இருக்கு? ஆர் ஆர். ஆ, ஏன் ஆறு? இப்ப சோடியத்தை போட்டு விடலாம், அது இன்னும் போதுமா வரும். அது ஆய்வுடத்துல செய்து பார்க்கல. வெரி குட். அது வந்து என்ன, மட இதாக்கம் முக்கு வேலை பார்த்து விட்டு. சரியா? அப்ப இதுக்குள்ள உள்ளதுக்குள்ள பொருத்தமானது குட், மேக்னீசியம் தான். சரியா? ரைட். அப்ப இதுக்கு பொருத்தமானது Mg. உகந்த மூலம் யாது? ஆர். ஆர், மெக்னீசியம். அப்ப நாங்கள் இங்க வந்து மெக்னீசியம் கண்டுபிடிச்சிட்டு சோதனைக்கு என்னென்று விட எழுத வேணும், ஆர் ஆர். ஆர் மெக்னீசியம் எழுதினா பிளவு. சரிதானே? மெக்னீசியம் கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இதுல எழுதுற எழுத்து வந்து ஆர் ரெண்டு இருக்கவ. சரியா? நியம குறியீடுல பாவிக்க கூடாது, திருப்பி திருப்பி சொல்றேன். எம்ஜி என்று எழுதி பார்த்துட்டு ஆர் ரெண்டு மாத்திக்கொள்ளவன். அடுத்தது நீராவியுடன் ஆர் காட்டும் தாக்கத்துக்குரிய சமன் செய்த சமன்பாடு அன்றைக்கும் எழுதினார். டக்குன்னு எல்லாரும் எழுதுங்க, நான் சொல்ற கொப்பியத்து காட்டவன். எல்லாரும் எழுதுங்க போதுமா அந்த கேள்விக்குரிய விட. நீராவியுடன் ஆர் காட்டும் தாக்கத்துக்குரிய சமப்படுத்திய ரசாயன சாம்பார். நான் கேட்கிறாள் காட்டவர். ரைட். நிஃபான் காட்டுங்க. நிஃபான், நிஃபான் காட்டுங்க. நிஃபான், மைக் வேலை செய்யாது, வீடியோ வேலை செய்யும் தானே, கொப்பியை காட்ட சொல்றேன்.
எங்க நிப்பான் அங்க போயிட்டார். ஓம் சார் கொப்பியை காட்டுங்க தம்பி, கொப்பியை எடுக்கு காட்ட சொல்றேன். யாருக்கும் தெரியுதோ நிப்பான் வீடியோ? ஓம் சார். ஓம் சார். எனக்கு தெரியல. சிக்னல் பாரம் பாரம் பாரம். சரி ரைட் 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 ஓகே. சரி குட். சரி அப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே குட். அவ்வளோ கிளியர் இப்ப. ரைட். நிக்க போகுது. நான் லீவ் ஆகிட்டு திருப்பி வருவோமா? நிக்க போகுது. ரைட்.